இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்கள நம்மளுக்கு வளர்க்க தெரியலையா? அந்த குழந்தைங்கள நம்மளுக்கு புரிஞ்சுக்க தெரியலையா? இல்ல அந்த குழந்தைங்க நம்மள மதிக்க மாட்டேங்குதான்னே நம்மளுக்கு தெரியல. செப்பல் போட்டு சறுக்குனேன் அவ்வளோதான்னு சொன்னா, "செப்பல போட்டு பாத்தையா?" அப்படின்னு சொல்லிட்டே வர்றா. "இதோ நான் நடந்து வரேம்மா, நடந்து வரேம்மான்னா, சரிடி தங்கம் நடந்து வான்னு சொல்லி நடக்க விட்டேன். போற வழியில புட்டிடங்குண்டீஸ்வரர் கோயில் இருந்துச்சு. அம்மா அந்த கோயில்ல சாமி கும்பிடலாமான்னு சொல்லிட்டு, அழகா செப்பல கழட்டி விட்டுட்டு உள்ள போய் விழுந்து கும்பிட்டு ஒரே ஆட்டம் தான் மேடம்க்கு வர வர. சாமி கும்பிட்றேன், சாமி கும்பிட்றேன்னு சொல்லி கீழ விழுந்து கும்பிட்டு, "அம்மா கோயில்ல கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கணும். நான் உட்காந்துட்டு வர்றேன்" அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தா. போற வழியில கீழெல்லாம் பாட்டில் கிடக்குது, குப்பையா கிடக்கிறத பார்த்துட்டு, "அம்மா யாரும்மா இப்படி போடக்கூடாதுன்னு தெரியும். ஆனா போட்டுருக்காங்க. இது தப்பு தானே. எனக்கு கோவமா வருது" அப்படின்னு சொல்றா. ஒரு பக்கம் அவ சொல்றத பார்த்தா கொஞ்சம் ஹேப்பியா தான் இருக்கு. வளர வளர பொறக்கிற குழந்தைங்க எல்லாருமே இதே மாதிரி கிளீனா இருக்கணும்னு நெனச்சாங்கன்னா, கூடிய சீக்கிரம் அப்படியே அந்த கிளீன் வந்து எப்பயுமே நம்ம நாட்ல இருக்க மாதிரியே ஆயிரும்லன்னு ஒரு பக்கம் ஹேப்பியா தான் இருக்கு. வர்ற வழியில, "அம்மா இவிங்க நல்லவங்களா? அம்மா இவிங்க கெட்டவங்களா? இவிங்கள உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டு கேட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே வந்தா பதில் சொல்ல தான் முடியல நம்மனால. நானும் ஷாப்ஸில வந்து ஃப்ளிப்கார்ட் மூலியமா ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு செட்டு மெத்த விரிப்பு ஒரு நான் 2 செட்டு தலகாணி உரையும் ஆர்டர் போட்டிருந்தேன். மெத்த விரிப்பு 240க்கும் தலகாணி உரை 125க்கும் வாங்கியிருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நல்லா அதையும் விரிச்சு போட்டு, அதில ஏறி ஒரே ஆட்டம் மேடமு. ஃபர்ஸ்ட்டெல்லாம் தேடி தேடி விலை அதிகமா இருக்க பொருள் வாங்குவேன். ஆஃப்டர் மேரேஜ் ₹100 அதிகமா தெரியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.